ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எஸ்எஸ் ராஜசேகர் பேசுகிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நண்பர் ஒருத்தர் கேட்டுருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமிலிக்கு எப்படி நீங்கள் வந்து ரூம் அளவுலாம் போடுறீங்கன்றது ஒரு மெஷர்மெண்ட் கேட்டாரு. உங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு அளவு சொல்றேன். ஒரு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடுல பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமிலி ஒரு ஒரு குழந்தை, 2 குழந்தை. அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு ஜென்ட்ஸ், ஒரு லேடீஸு. 2 குழந்தைக்கு ஒரு ஃபேமிலி. இதான் ஒரு 4 பேருக்கு சேர்ந்த மாரி ஒரு வீடு. இது எப்படி நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோங்க. ஒரு ஹால் குடுத்துருக்கோம். ஹால் பார்த்தீங்கன்னா, 15 அடி நீட்டு. அகலம் வந்து பார்த்தீங்கன்னா, 12 அடி. இது குடுத்துருக்கோம். இதுதான் ஹாலு. இதில பார்த்தீங்கன்னா, ஹால்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நல்ல ஊட்டி பெட் லைட் பாயிண்ட் குடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்விட்ச் பாக்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா, டிவி பாயிண்ட் ஒண்ணு குடுத்துருக்கோம். இது ஹாலு. இதோட ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா, 15 அடி நீட்டு. அகலம் வந்து 12 அடி. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கிச்சனு. கிச்சன் பார்த்தீங்கன்னா, அ அதே 15 அடி நீட்டு. இப்போ 8 அடி அகலத்தில கிச்சன் குடுத்துருக்கோம். இதில பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இது வந்து கிச்சனு. இது பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து இந்த வந்து வீடு வந்து ஷீட் போட்ட வீடு. ஷீட் போட்ட வீட நம்ம இருக்கிற வீட ஆல்ட்ரேஷன் பண்ணி குடுக்குறோம். இதில வந்து எல்லாமே ஃபுல் அண்ட் வாடகை குடுக்குற மாரி குடுத்து கேட்டுருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, செங்கல் ரெட்டேஷன் பிளாக்ல தான் பண்ணியிருக்காங்க. இத நம்ம அப்படி தான் பண்ணி குடுக்குறோம். இது வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த கிச்சன்லேயே பார்த்தீங்கன்னா, வந்து ஒரு வாஷிங் மிஷின் பாயிண்ட் குடுக்குறோம். இதில ஏற்கனவே போர்டு வந்து ஃபுல்லா வந்து வுட் போர்டு இருந்தது. இது எல்லாத்தையும் எடுத்துட்டு ஃபுல்லாவே வந்து பார்த்தா மெட்டல் போர்டு நம்ம வந்து அக்ராய்ட் பாக்ஸ் வச்சு நம்ம பண்ணி குடுக்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு பெட்ரூமு. பெட்ரூம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இதே தான். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து 15 அடி அகலம். நீட் வந்து பார்த்தீங்கன்னா, 10 அடியில முடிச்சுக்கணும். இது வந்து ஒரு பெட்ரூம் குடுத்துருக்கோம். இந்த பெட்ரூம்ல வந்து ஒரு அட்டாச் டாய்லெட் குடுத்துருக்கோம். இந்த அட்டாச் டாய்லெட் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோல போட்டிருப்போம். இதில பார்த்தீங்கன்னா, ஒரு இண்டியன் பேசினு, ஒரு ஷவர் பாயிண்ட்டு. ஒரு ஷவர் பாயிண்ட் குடுத்துருக்கோம். இதில ஒரு நம்ம லைன் பண்ணியிருக்கோம். ஒரு ஹாட் வாட்டர் இருக்குது. இதில வந்து ஒரு லோ ரூஃப் குடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, மேல பார்த்தீங்கன்னா, இது வந்து லோ ரூஃபு. இந்த லோ ரூஃப்ல ஜாமான்லாம் வச்சுக்கிற மாரி குடுத்துருக்கோம். இது மேல ஹீட்டர் ஃபிக்ஸ் பண்ண மாரி பாயிண்ட் அங்க மேல குடுத்துருக்கோம். இது வந்து இது ஃபுல்லாவே வந்து இதுக்கு ஏசி பாயிண்ட்னா இது வழியா வந்து அவுட்டர்ல போற மாரி. இப்படி தான் இந்த வீட வந்து மேக் பண்ணியிருக்கோம். கண்டிப்பா உங்களுக்கு பெட்ரூம் கொண்டு வந்து பெட் ஸ்விட்ச்சு எல்லாமே நம்ம வந்து இது குடுத்துருக்கோம். ஒரு செட்டப்பு சிம்பிளா நம்ம பண்ற மாரி குடுத்துருக்கோம். இதனுடைய மொத்த எதுன்னு பார்த்தீங்கன்னா, இது போல வந்து நம்ம 3 போர்ஷன் வீடு. இந்த 3 போர்ஷன் வந்து நம்ம ஆல்டர்னேட் பண்ணி ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து ஃபுல்லாவே ஓடு போட்ட ஷீட் போட்ட வீட்ட நம்ம வந்து ஆல்டர்னேட் பண்ணி பீம் குடுத்து ஃபுல்லா வந்து இது பண்ணி லேப்லாம் குடுத்து பண்ணியிருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.